இப்படி ஒரு வித்தியாசமான அருவருப்பான புழு நீங்கள் யாராவது பார்த்துறீங்களா? இன்றைக்கி காலையில் வந்து நம்ம பார்த்தோங்க. இன்றைக்கி காலையில் வந்து நம்ம மாமா தோப்புக்கு போயிருந்தப்போ தூரத்தில் நம்ம மாப்பிள வந்துட்டு ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன மாப்பிள பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மாமா குழி தோண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எதுக்கு மாப்பிள்ளைன்னு கேட்டால், ஒரு தென்னங்கன்று நட போகிறோம், அதுக்கு தான் குழி தோன்றேன்னாரு. குழியை நல்லா தோண்டிட்டு அதில் எறும்பு பவுடரை போட்டார். எதுக்கு மாப்பிள்ளைன்னு கேட்டால், மச்சான் அப்போ தான் வந்துட்டு கண்ணில் வந்துட்டு எறும்பெல்லாம் வைக்காதுன்னாரு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா மண்ணை கொஞ்சம் போட்டு அதில் வந்துட்டு கல்லுப்பு போட்டார். இது எதுக்குன்னு கேட்டால், பூச்சி அரிக்காதாமா செடியை. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அறுவலை லைட்டாக கொத்தி விட்டு, இந்த தென்னங்கன்று பார்த்தீங்களா, இதை தான் இப்போ நம்ம நட போகிறோம். அந்த வேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அறுவாலை கீந்தி விட்டுக்கிட்டாரு. கீந்தி விட்டு இப்போ குழிக்குள்ள இறக்குனா அடுத்து என்ன, செடியை சுற்றி மண்ணள்ளி போட்டு குழிய மூட வண்டி தான். அதுக்காக வந்துட்டு மம்மட்டியை வச்சு மண்ணெல்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு ஜின்தாக் சின்தாக்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வந்துட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு மண்ணை. அவ்வளோதாங்க, மரக்கண்ணை வந்துட்டு அழகாவே நட்டாச்சு. சுற்றி மண்ணள்ளி போட்டு மரக்கண்ணை வந்து செடியாக நிற்கிற மாதிரி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ச்சியான ஒரு புழு வந்து பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியிலேயே இருந்ததுங்க. இந்த புழு பார்த்தீங்கன்னா செடியில் இருக்க பூஞ்சைகளை தின்னுட்டு வந்து அதே கலரில் ஆயிருக்குங்க. எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்க. இந்த புழு அழகாக இருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாட்டா.